சிவம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் எல்லாத்தையும் சிவம் டிவி நிகழ்ச்சி வழியிலாக உங்களுக்கு கொடுக்கணுன்ற விருப்பத்தின் வாயிலாக நம்ம ஒவ்வொரு நாளுமே முதல்ல மருத்துவம் எனக்கு ஏன் எடுத்துக்கணும், மருத்துவம்னா என்ன அப்படின்றது தெரியணும். இந்த மருத்துவம் எதற்கு எடுக்கப்படுது அப்படின்னா இந்த உடல். அப்போ இந்த உடல் பற்றின விஷயங்கள் என்ன, இந்த உடல் இயங்கிறதுக்கான அடிப்படை நோக்கம், மனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிடுது அப்படின்னா வாழ்க்கையில் எனக்கு மருத்துவத்துக்கான தேவை இல்லாமே போயிடும். ஸோ அப்போ மருத்துவத்துக்கான தேவை இல்லாமல் போகிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கம். ஸோ முதல்ல மருத்துவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த காரணத்தை சரிப்படுத்திக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ மருத்துவத்துக்கான காரணம் இல்லாமல் போயிடுது அப்படின்னா, மருத்துவத்திற்கான தேவைகள் இல்லாமல் போயிடுது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றி. ரைட்டு. எனக்கு பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்னா அப்போ தான் அந்த மருத்துவம் தேவை. அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல என்னுடைய தேவை என்ன அப்படின்ற விஷயத்தை தான் நான் பார்க்கணும். அப்போ என்னுடைய தேவை என்ன அப்படின்றது நீங்கள் பார்த்து அதை முதல்ல சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான மருத்துவம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ மருத்துவம் வெளியில் போயிட்டு நான் ஒரு இடத்துல ஏமாந்துடுறேன் அப்படின்னா என்னுடைய தேவை என்ன அப்படின்றது தெரியாததுனால தான் நான் ஏமாறுறேன். அப்போ என்னுடைய தேவை என்ன, என்னுடைய உடல் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இயக்க விதிகளை கொண்டுள்ளது, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் விதிகள்னா என்ன, அதுக்கப்புறமேட்டுக்க தத்துவங்கள்னா என்ன, இது ரெண்டுத்தையும் உள்ள அடக்கிக்கூடிய ஒழுக்க விதினா என்ன, ஒழுக்கம்னா என்ன, உணவு ஒழுக்கம் என்ன, அதுக்கப்புறமேட்டுக்க நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதில் ஒழுக்கத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சுற்றத்தார் நாம் முதல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்கோம் ஒன்று. ரெண்டாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதை விடுவிக்காமல் நம்ம எமோஷ்னலி வி ஆர் ட்ராப்டு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ அப்போ இது எல்லாமே நான் மாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். அப்போ அது எல்லாமே தயாராக இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்னுடைய தேவை என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இது வரைக்கும் பார்த்துட்டு எல்லா நிகழ்ச்சிகளுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். ரைட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே உற்று நோக்கிறதுக்கு நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் பல விதமான கேள்விகள் எல்லாமே வரும். அந்த கேள்விகளுக்கான விடை உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் ஃபிட். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நம்ம மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்குமே தவிர்த்து மனதிற்கு எடுக்கிறது இல்லை. எப்போ மனதிற்குமே சேர்த்து நம்மளுடைய மருத்துவம் அது செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ அந்த மருத்துவம் மட்டும்தான் ரொம்ப உயரிய சீரிய நோக்கத்தில் அது அந்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி மருத்துவம்ன்றது உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை களைஞ்சிடுது அப்படின்னா இந்த மருத்துவம் சரியாக்கிடுது அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்குள்ளே நம்ம வந்துட முடியாது. ஏன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது சரியாகிறது இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதோடைய ரீஃபார்மேஷன்ஸ்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனைகள் சரியாகுது, மறுபடியும் வேறு சில பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள் மாறிட்டே இருக்குது. ஸோ முதல்ல என்னை நான் சரியாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் மட்டும்தான் மருத்துவத்தோட தேவை இல்லாமலே போயிடுது. அப்போது என்னை முறைப்படுத்துறது தான் மருத்துவம். அப்போ இந்த மருத்துவம் என்னை முறைப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த மருத்துவம் அப்படின்னா அந்த மருத்துவத்தை நான் அறிஞ்சிக்கணும், அந்த மருத்துவத்தை தான் நான் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இஞ்சி இந்த மாதிரி அளவில் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நீங்கள் எடுங்க, அது உங்கள் உடலுக்கு நல்லது அப்படின்னோன்னா அந்த உடலுக்கு சூட் ஆகாதா எதுவுமே தெரியாமல் அது உடலுக்கு நல்லது டக்குன்னு எடுத்து குடிச்சிடுறது. அதுக்கப்புறமேட்டுக்கு அசிடிட்டி நிறைய பிரச்சனைகள் வர்றது. ஸோ ஈவன் கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் இந்த மாதிரியான இந்த கொரோனா தொற்று காலத்தில் கொடுத்தாங்க அப்படின்றதுனால கபசுர குடிநீர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நிறைய குடிச்சு நிறைய பேருக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி நிறைய பிரச்சனைகள் அவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆனதையும் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே இருந்த நிறைய மக்கள் என்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ ஒரு விஷயம் நல்லது அப்படின்னாலும் சரி அதற்கான அளவீடு என்ன, அதற்கான தேவை அது எந்த இடத்துல எப்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்காம நம்ம பாட்டுன்னு அந்த விஷயத்தை எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அதற்காக தான் முறையான மருத்துவரை அணுகி என்னுடைய தேவைக்கேற்ப மருந்துகளின் அளவு, மருந்துகளின் கால அளவு, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு முறையாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளை பற்றி நாம தான் அதிகமான கேர் பண்ண வேண்டும். நம்மளை மற்றவங்க கேர் எடுப்பாங்க நம்ம நினச்சோம்னா அது ஆபத்துலையும் முடியும், பிரச்சனையிலையும் முடியும். ஸோ அது நம்ம உடம்புக்கான தீர்வாகவும் அமையாது. ஸோ நம்மளுடைய உடலுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கரெக்டான இடத்துல போய் ஆப்டான ஒரு இடத்துல போய் தேடி அதற்கான அளவு இது எல்லாத்தையும் கரெக்டாக முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து
அதை டெஸ்டிமோனியல் எனக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 days பார்த்து அதில் ஓகே இல்லை ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் அந்த டாக்டர்கிட்ட உக்காஞ்சி அதை சரிப்படுத்திக்கிறது அப்படின்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாட்டி போகிறதுக்கு சோம்பேறித்தனம் ஒரு காரணம், ரெண்டாவது பணம். ஸோ இந்த ரெண்டுமே இருந்தது அப்படின்னா உங்கள் உடலை உங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ பணம் அப்படின்றது ஒரு கருவி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் அப்படின்றது ஒரு கருவி. எதற்கான கருவி? என்ன நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கான ஒரு கருவி மட்டும்தான் பணம். என்ன நானே மகிழ்ச்சியாக வச்சுக்கல அப்படின்னா அந்த பணத்துடைய அவசியம் என்னவா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அப்போது பணம் ஏன் பண்ணணும்? பணம் ரொம்ப 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 அவசியம். ஆனால் அந்த பணத்துடைய தேவையின் பொருட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றதும் ரொம்ப 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 ஆபத்து. பணத்தோட தேவை என்ன அப்படின்னா என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, என்ன ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளுமே நான் பண்ணலாம். அதனால் பணம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை குற்ற உணர்வுகள் ஆக்குறாங்க அப்படின்றதுனால நம்மளை ஏழையாக காட்டிக்கிறது இதெல்லாமே தேவையில்லை. உங்களுடைய பணம் நீங்கள் சம்பாதிங்க, முறையாக சம்பாதிங்க, நிறைய சம்பாதிங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இதுதான் பணத்துடைய முக்கியத்துவம். அதை விட்டுட்டு அதை எடுத்து வச்சு நாளைக்கு யூஸ் ஆகும், நாளானைக்கு யூஸ் ஆகும். ஸோ தேவையான அளவுக்கு யூஸ் எடுத்து வைங்க, தப்பில்லை. எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் என்னுடைய ஆசைகள் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே கடந்துட்டு பணத்தை நான் எடுத்து வைக்கிறதுனால அது என்ன யூஸ் இருக்குது? ஸோ அதனால் உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் முறையாக கையாண்டு உங்களுக்கு உபயோகமாகுது, உங்களை தாண்டி உபயோகம் மற்றவங்களுக்கு அது உபயோகப்படுதுன்ற பட்சத்தில் அதையுமே நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃப்ரீயாக தயவு செஞ்சு பண்ணிடாங்க. எந்த விஷயம் பண்ணாலுமே சரி, அது அதற்கான வேல்யூ எப்போ கிடைக்கும் அப்படின்னா இலவசமாக பண்ணும்போது அது கிடைக்கவே கிடைக்காது. எதையுமே பணம் கொண்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பணம் சொல்லிட்டு இல்லை, உங்களோட உழைப்பை பணமாக முதலீடாக கொடுக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முதலீடாக கொடுத்து தான் நீங்கள் அதை அனுபவிக்கணும், அதுதான் நல்லது. ஸோ நீங்கள் அது நீங்கள் யாருக்குன்னா இலவசமாக கொடுக்கும்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இலவசம் தப்பு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்களால என்ன முடியுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் கொடுங்க. அது ரொம்ப 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 ஒழுக்கமான விஷயம். அது அவங்களுக்கும் வேல்யூ கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்குற மாதிரி. ஸோ அதை விட்டுட்டு நான் இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுக்கிற வேலை அது வேண்டாம். அது நீங்களும் அது உங்களை ஒரு நாள் தான் எப்படி சொன்னேன், கர்மா இஸ் எ பூமராங், அதை சுற்றி உங்ககிட்ட ஒரு நாள் அது நிற்கும். ஸோ அதனால் உங்களை நீங்கள் முறையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வழிகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. மேலும் மருத்துவம் சார்ந்த பல தகவல்கள் வரும் எபிசோட்ஸில் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி.